அமைதி இல்லாத நேரத்துல முதல்ல அமைதியா நம்ம கேட்கணும். அமைதியா இப்போ என் பாங்க அமைதி கூட கேட்கும்போதுதான் நமக்கு மற்ற இதையும் கேட்டு இருந்தோம்னா அது பிரார்த்தனை கேட்கற புலம்பலா தான் இருக்கும். அது குழப்பமான மனநிலையில புலம்பிட்டு இருக்கும். அது பிரார்த்தனை உள்ளுக்குள்ளே சரி, அது பிரார்த்தனை இருக்காது. எப்ப பிரார்த்தனை அமையும்னு சொன்னா அமைதியை கேட்டு அமைதி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் நன்மை பிரித்தெறிய முடியும். நம்ம எங்க தவறி இருக்கோம் இந்த விஷயத்துல அப்படிங்கிற பிரித்தெறிவு வரும். அதுக்கு மன்னிப்பு கேட்போம், மேல விரும்புவோம், திருப்பி அந்த சூழ்நிலை உருவாம பாராட்டிடுவோம். அதனால அமைதி இருக்கும்போது இருக்கிறது அதிகரிச்சு கேட்கணும், அமைதி இல்லாத போது அமைதி தான் கேட்கணும். இது நம்ம தெளிவா பிரார்த்தனை ஆக்கிடணும். முதல்ல அமைதி இருக்கும் பொழுது இருக்கிற அமைதி அதிகரிக்கணும். இதெல்லாம் ஆரம்பிச்சது அடுத்த நிலைக்கு உயரணும்னு சொன்னா இந்த அமைதியும் இந்த நிம்மதியும் சமானத்தையும் இந்த ஆரோக்கியத்தையும் நீ வாழ்க்கையும் காலமெல்லாம் அதிகரிக்கணும், நமக்கும் குடும்பம் சமுதாயத்துக்கும். இப்ப அமைதி குறையும் பொழுது அது இழந்த போது முதல்ல கேட்கணும் அமைதிதான். இருக்கிறது அதிகரிச்சு கேட்கிற ஒரு நிலை, அது அடுத்த உயர்றதுக்கு இருக்கிறது தவறும் போது முதல்ல அமைதி கேட்கணும். அமைதி கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு எங்க சூழல்ல நடந்த விஷயங்களும் சரி, நமக்குள்ள நடந்த விஷயங்களும் சரி, எங்க தெளிவு கிடைக்கும், அதை அவன் அறிவிக்கிறது. தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நியாயப்படுத்த வேண்டாம். அதாவது நம்ம கோவப்பட்டது தப்புதான் தெளிவுபடுத்தும் போது கோவப்பட நியாயப்படுத்த வேண்டாம். நம்ம அவசரப்பட்டது தெளிவு கிடைக்கும் போது நம்ம தான் அவசரப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெளிவு கிடைக்கும் போது அதை நியாயப்படுத்த வேண்டாம். நமக்கு அறிவிக்கிறான், நீங்க கோவப்படுதா தப்பு, நீங்க அவசரப்பட்ட தப்பு அப்படின்னு அவன் தெளிவு கொடுக்கும்போது, இல்ல அவங்க கோவப்படுறான், நான் கோவப்பட்டேன், அவங்க பேசுறான் பேசுறேன் நியாயப்படுத்தக்கூடாது. உங்களை பத்தி உங்களுக்கு அறிவிப்பு வந்துச்சு, என்னை பத்தி எனக்கு அறிவிப்பு வந்துச்சுன்னா நம்ம உடனே அந்த அறிவிப்பை ஏத்துக்கணும். இது நமக்கு யாரும் வராம இல்ல, உணர்வு வருது, நம்ம பண்ண தவிர நம்ம உணர்த்துறோம். அந்த நேரத்துல உணர்த்தா கூட கொஞ்ச நேரத்துல ஒரு நாள்ல இல்ல ஒரு நாள் பொழுதுல நம்ம உணர்த்திடும். அது எந்த அளவுக்கு நம்ம உணர்வை தவறுறோமோ அந்த அளவுக்கு சோதனை காலம் தொடர ஆரம்பிச்சிடும். எவ்வளவு சீக்கிரம் உணர்ந்துட்டோமோ நம்ம தவறுகளை, அதை ஒத்துக்கிட்டோமோ, அதை ஒப்படைச்சிட்டோமோ, இப்ப காலத்தில் சுருக்கப்பட்டது, சோதனை காலம் சுருக்கப்பட்டது.